இந்திய வரலாற்றிலே மறக்க முடியாத பேரழிவு தாங்க 1954 நடைபெற்ற கும்பமேளா விபத்து. அன்னைக்கு நடந்தது என்ன, அதுக்கு யார் காரணம், அதை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்ப்போம். உலகிலே மிகப்பெரிய மத திருவிழானா அது கும்பமேளா தாங்க. திரிவேணி சங்கமிக்கும் இடத்துல புனித நீராடினா பாவங்கள் தீரும்னு மக்கள் நம்புறாங்க. அதனாலேயே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த திருவிழால உலகம் முழுக்க இருந்து கோடிக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. திரிவேணி சங்கமம்னா கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் சங்கமிக்கும் அந்த இடம் தாங்க. சரஸ்வதின்றது புராண நதிங்க. அந்த நதி பூமிக்கு கீழே ஓடுதுன்னு மக்கள் இன்னி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் கும்பமேளா திருவிழானால இந்திய மக்கள் கிட்ட பெருமளவு ஆர்வம் இருந்துச்சுங்க. அதனால 1954 உத்தரப்பிரதேசம் பியாக்ராஜ் நகர்ல கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் புனித நீராட கூடுனாங்க. அந்த திருவிழால அன்னைக்கு பிரதமராக இருந்து ஜவஹர்லால் நேரு வந்திருந்தாங்க. அதனால அவங்க போகிறதுக்காக தனி பாதை அமைக்கப்பட்டுச்சுங்க. இதனால மக்கள் போகிறதுக்கு பாதைகள் சின்னதாக்கப்பட்டுச்சுங்க. ஒரு சின்ன இடத்துக்குள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு அலைமோதிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கங்கை நதி வழக்கமாக போகிற பாதையில் மாற்றம் ஏற்பட்டு மக்கள் புனித நீராடும் இடத்துக்கு பக்கத்திலே ஓடிச்சுங்க. அதனால மக்கள் நிற்கிறதுக்கு இடம் ரொம்பவே சின்னதாக்கப்பட்டுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் புனித நீராடுறதுக்காக சாதுக்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால பொதுமக்கள் நிற்கிற பாதைகள் இன்னுமே ரொம்ப சுருக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி சூழலில் மக்கள் கூட்ட நெரிசலில் அலமோதிட்டு இருந்தாங்க. சாதுக்கள் யாருன்னா குடும்பம், செல்வம், சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு துறவி வாழ்க்கையை தேடி வந்தவங்க. இவங்க புனித நீராடினதுக்கு அப்புறம் தான் மக்கள் நீராடணும்னு பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருங்க. சாதுக்கள் ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருந்தப்ப அவங்கள பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் பேரிக்கடை ஒட்டி அலைமோதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் பின்னாடி இருந்த லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஃபோர்ஸாக அழுத்தப்பட்டுச்சுங்க. அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் முன்னாடி இருந்த மக்கள் மூச்சு திணறி உயிரிழந்தாங்க. அழுத்தம் ஃபோர்ஸாக இருந்தனால முன்னாடி இருந்த பேரிக்கடைகள் உடைக்கப்பட்டுச்சுங்க. அதில் பல மக்கள் கால் தடுக்கி கீழே விழுந்தாங்க. ஒருத்தர் மேல் ஒருத்தர் உளுந்து குவியலாக ஏற்பட்டு மூச்சு திணறி உயிரிழந்தாங்க. அந்த நெரிசலில் தப்பிய சில பேர் கங்கை நதியில் விழுந்து மூச்சு திணறியும் இறந்து போனாங்க. இந்த கும்பமேளா நெரிசலில் 800 பேர் இறந்ததாக அரசு தரப்பில் சொல்லப்படுறாங்க. ஆனால் உண்மையாகவே 3000 பேர் இறந்ததாக சொல்லப்படுறாங்க. 2000க்கு மேற்பட்டோர் காயமடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் மருத்துவ வசதி கம்மியாக இருந்தனால காயமடைஞ்ச பல பேர் சிகிச்சை கிடைக்காம இறந்து போனாங்க. இதுதாங்க இந்தியாவிலே நடந்த மிகப்பெரிய கூட்ட நெரிசல் சம்பவமாக இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அவசர மருத்துவ முகாம், சிறப்பு காவல் பட, அதிகமான பேரிகார்டுகள், சிறப்பு வழிகள்லாம் வைக்கப்பட்டுச்சுங்க. இந்த சம்பவத்துல இவ்வளவு பெரிய இறப்பு ஏற்பட்டதுக்கு காரணமா சொல்லப்படுறது அன்னைக்கு போதிய மருத்துவ வசதி, காவல்துறை வசதி இல்லாததாலும் புவியியல் மாற்றத்தாலும் பிரதமர் வருகையாலும் தான் சொல்லப்படுறாங்க. 1954 கும்பமேளா விபத்து இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத துயர சம்பவமா இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குங்க.